இங்கே வருவோம் அம்மா வாங்க இப்படியே ரோட்டை பாருங்க இதில் நிற்போம் இதில் நிற்க போகிறோம் ஆமாம் இதில் வந்துட்டோம்மா இப்படி நெட்வொர்க் OMBM
நமது நிலம் போராடுவோம் 15 வருடமாக நீதி கிடைக்கவில்லை. இனிமேல் எங்களுக்கு இந்த நீதியை வேண்டாம் 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 வேண்டாம். வணக்கம். இன்று 12ஆம் மாதம் 10ஆம் தேதி உலக மனித உரிமை தின நாள். இன்று உலக மனித உரிமை தின நாள். ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான். ஏனெனில் எங்கட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள், சரணடைந்த குடும்பமா சரணடைந்த பிள்ளைகள், அது எங்கட பிள்ளைகள். எங்களுக்கு எப்ப எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்களை எல்லாரையும் நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம். இன்று வரை எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் வரை ஆனால் நாங்கள் இந்த தினத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம். அந்த தினம் எல்லாம் வந்து எங்களுக்கு கருப்பு தினம்தான், கருப்பு யூலதான், கருப்பு தினம்தான். ஆனபடினால இன்று நாங்கள் துக்க தினத்தை அனுசரிக்கின்றோம். துக்க தினமாக இன்றைய தினத்தில் கொண்டாடுகின்றோம். எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு 15 வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு திரிகிறோம். போராட்டம் என்று துவங்கி 7 வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தனாங்க. எங்களுக்கு அந்த ஆணைக்குழு, இந்த ஆணைக்குழு, அந்த பொறுமுறை, இந்த பொறுமுறை, நல்லிணக்க ஆணைக்குழு, OMB எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்கட பிரச்சனைக்கு ஒரு ஆள் நாங்க 5 பேர்ட்ட நாங்க இதெல்லாம் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த OMB சரி நீங்கள் வாதாடுறீங்கள், இந்த 5 பேர்ட்ட ரிப்போர்ட்கள் தாரம், நீங்கள் இருக்கா இது இருக்கா கண்டுபிடிங்க, இது இருக்கா பார்த்து செயல்படுத்துங்க. அதன் பிறகு நீங்க அதை எங்களுக்கு செயல்படுத்தினீங்கடா மிச்சம் நாங்க உங்கள்கிட்ட வருவோம், OMB நாடுவோம் என்று சொல்லி. ஆனால் இற்ற வரையும் இல்லை. அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸை திளைச்சு போட்டார்கள். அந்த OMB திளைச்சு போட்டார்கள். புற என்ன OMB, புற என்ன நல்லிணக்கம், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. எல்லாருமே இப்ப வந்தவன் தான், அப்ப இருந்தவன் தான், போனவன் தான். எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன பாவம் செய்யறாங்க? நாங்க இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது பாவமா என்ன? நாங்கள் சிறுபான்மை ஒதுக்கி கேட்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் உங்களோட பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்கட பிரச்சனைகள் ஒன்றையும் காதலியா எடுக்கிறீங்கள் இல்ல. ஆனபடினால்தான் நாங்கள் எங்களுக்கு இங்க உள்நாட்டு பொறிமுறையும் வேண்டாம், உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோம்? சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும். சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்கின்றோம். நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு 300 சொச்சம் அம்மா மேர் பிள்ளைகளை தேடி போராட்ட அம்மா மேரும் உறந்து போச்சிடும். நாங்களும் இனி எப்ப என்னென்ன மாதிரி எப்ப நாங்கள் இறக்க போகின்றோமோ எங்கட பிள்ளைகளை நாங்கள் காணும் வரையும் இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எங்கட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும். நாங்கள் எங்கட பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்சம் கிளாவி இருக்க வேண்டும். எங்கட பிள்ளைகளை கண்ணில கண்டு 15 வருஷம் இத்தனை காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் நிற்கிறோம். தங்களோட பிள்ளைகள் வருவினம். நாங்கள் என்னைக்குமே ஒரு செய்தி வருதுண்டா நாங்க உடனடியா பாக்குறது எங்கட பிள்ளைகளை விடுதலை செய்கிறார்களோ, எங்கட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ என்றுதான். ஆனால் எங்கட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் இல்லை, யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு சொல்றோம், எங்கட பிள்ளைகளை தான் நாங்க தர்றோம். வேற ஒரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலையோ, எந்த நகரத்திலேயோ, எந்த டெல்லியிலையோ நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி நாங்க போராடுவோம் என்று இண்டையில இருந்து நாங்க சொல்லிக் கொள்றோம். வணக்கம். குருகையா கோமகன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று. ஆனால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து எங்களுடைய அம்மாக்கள் தெருவாக ஓலம் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு
நீதி கிடைக்கப்பெற வேண்டும். அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அடுத்து இந்த பொறுப்பு கூறலை இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பு கூறப்பட வேண்டும். அதற்கு பின்னர் தான் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும். ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. அதப்போல இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கூடாக வந்த இந்த அரசு அந்த காலப்பகுதியில் சொந்த மக்களே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேரை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள். நாங்களும் அதே போலதான் எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல பலிகளை, பல இழப்புகளை, பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம். எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்தடிக்காமல் இந்த 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 காணாமல் போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் 30 ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக 10 தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். இன பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்க சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும். மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அபகரிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர் தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எங்களில் வீதியில் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு, அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என கூறிக்கொள்கிறோம். நன்றி.